டிவிகே ஆதரவாளராக நான் பேச வரலைங்க. மக்களில் ஒருத்தன் நான் பேச வந்திருக்கிறேன். டிவிகே விஜய் அவர்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ஒரு ஆம்புலன்ஸை சைலன்ஸர் ஒலி அழிச்சிட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. என்ன காரணம், என்ன ரீசன்னே தெரியல. ஏன் இவ்வளோ ஆம்புலன்ஸ் வருதுன்னு விஜய் அவர்கள் கேட்குறாரு. ஆனால் அதுக்கு பதில் எதுவும் தெரியலை. ஆனால் மேலே ஏறி நின்று பேசிகிட்டு இருக்கிற அவருக்கு தெரியுது. ஏன்னா ஏதோ ஒரு ஏதோ நமக்கு தெரியாமல் ஏதோ நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இவ்வளோ சம்பவம் நடந்துருக்குது. அதுக்கப்புறம் காவல்துறை ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, இப்போ நாங்கள் 10,000 பேர் தான் வருவாங்கன்னு நினச்சோம், திடீர்னு 20,000 மக்கள் வர்றாங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னே காவல்துறை அந்த மாநாடை பார்த்ததில்லையா? இதுக்கு முன்னாடி 1, 2 இல்லை 4 மாநாடு நடந்திருக்குது. அதில் மக்கள் எவ்வளோ வந்திருக்காங்க, எவ்வளோ நெருக்கடி சந்திச்சிருக்கிறாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸில் வந்ததில் பாதி ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆம்புலன்ஸ் ஃபேக்காகவே வந்திருக்குது. டிஎம்கே கட்சி கொடி கட்டி, அப்புறம் என்ன சொல்கிறது, அறக்கட்டளை கரூர் அறக்கட்டளை சார்பாக அப்படி வந்திருக்குது. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, நம்ம செந்தில் பாலாஜி அவர்களோட அறக்கட்டளை சார்பாகவும் வந்திருக்கிறாமா. ஆனால் அதில் வாட்டர் பாட்டில் சப்ளை கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா மக்கள் இதை பற்றி நம்ம பேசுகிறாரு. ஏன்னா எல்லா மீட்டிங்கில் எல்லாரையும் பற்றி பேசி தான் நான் கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம பேசும்போது மக்கள் அவங்க ஆதரவாளர் சும்மா இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இது என்னது சொல்கிறது, ஒரு திட்டமிட்டு செயல்பட்ட சதி மாதிரி இருக்குது. விஜய் அவர்கள் பேசின காணொலியில் பார்த்தோன்னா ஒரு துல்லியமாக தெரியும். அவர் மீது ஒரு என்ன சொல்கிறது, செருப்பு எறியப்பட்டிருக்குது. ஆனால் இது இப்போ தாவக்கோட ரசிகர் யாராவது வீசுவாங்களா, இல்லை பத்திரிக்கையில் வீசுவாங்களா, இல்லை இப்போ கட்சி சார்பாக யாராவது வீசுவாங்களா? இது திட்டமிட்டு செயல்பட்டு டிஎம்கே மட்டும்தான் அவங்களோட ஏற்பாடு பண்ணும்போது தான் இந்த முழு செயலும் திட்டவட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. அது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. கரூரில் செந்தில் பாலாஜி அவர்களை தவிர வேறு யாரும் ஆட்சி நடத்த முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இவ்வளோ என்ன சொல்கிறது, துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். அங்கே வேறு யாருமே அரசியல் நடத்த முடியாதுங்க. அது எப்படி நடத்த முடியும்? செந்தில் பாலாஜி மீறி நீங்கள் போய் கரூரில் போய் அரசியல் நடத்திடுவீங்களா? அது மாதிரி பண்ணுறாங்க. அவ்வளோ அராஜகம். ஐயா, இப்போ என்ன எவ்வளோ டாஸ்மார்க்குள்ளேருந்து மின்வாரியத்துறையிலேருந்து எவ்வளோ ஊழல் ஒரு பேரில். தமிழ்நாட்டுக்கு 500 காவல்துறை நியமிக்கப்பட்டதை சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக 500 பேர் இல்லை, 500 பேர் இல்லை, 400 பேர் வெளியே தான் நின்றுப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 100 பேர் தான் சம்பவம் நடந்த இடத்துல இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஆனால் கரூரில் மாநாடு நடத்த ஒரு பிரச்சாரம் நடத்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா கேட்குறாங்க. அது கூட கொடுக்க முடியலைன்னா என்ன பண்ணுறது? ஆனால் ஒரு காவல்துறை இதை கூட சிந்திச்சு இவ்வளோ மக்கள் வருவாங்க, இல்லை 10,000 பேர் தான் வருவாங்கன்னு நம்ம கணக்கெடுத்து சொல்ல முடியுமா? இது வரைக்கும் அவங்க காவல்துறை இது மாதிரி மாநாடு பார்த்ததே இல்லையா? ஒரு ரசிகர் பட்டல் கூட்டமே இருக்குங்க. அங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அந்த மீட்டிங் என்ன சொல்கிறது, ஒரு நடிகரை பார்க்க வரத்தான் செய்வாங்க எல்லாரும். இப்போ மக்களை குறைச்சலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் தான் எடுக்கணும். மக்கள் என்ன பண்ணுவாங்க, மக்கள் இன்னொன்று ஒருத்தர் நடிகரை பார்க்க வராங்க கூட்டத்தில். இப்போ அவர் அரசியல் தலைவரை விட நம்ம என்ன சொல்கிறது, அவர் ஒரு நடிகராக இருக்கார், அதனால கூட்டம் அதிகமாக தான் செய்யும். சாதாரண அரசியல் தலைவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயாவாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, நம்ம சிஎம் ஐயாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஆனால் அவங்கள விட கூட்டம் நடிகருக்கு அதிகமாக தான் இருக்கும். இப்போ இல்லை, இப்போ சீமான் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறது. இப்போ வேணால் 4000 பேர் கூட்டுற இடத்துல 25,000 பேர் கூட்டுறாங்கன்னா எப்படி வருது? அவங்களோட ஒரு அரசியல் அதிகாரத்தில் இருக்கும், அவங்களோட அதிகாரத்துக்கு பயந்து இந்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது, இதனால் எவ்வளோ துயரச்சம்பவம் நடந்திருக்குது, இதுக்கு எல்லாமே யார் காரணம்? முழுக்க டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. ஏன்னா அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆம்புலன்ஸ் ஒரு சைலன்ஸ் ஆம்புலன்ஸ் வருது. என்ன அவரால் ஏன் எதனால் கேட்குறாங்க? எல்லாம் கட்சி கொடி கட்டிட்டு ஏன் மேடையில், இப்போ நீ ஸ்டேஜில் நிற்கிற, அவங்களுக்கு தெரியும் மேடையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எதனால் இவ்வளோ இது நடக்குதுன்னுட்டு. நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் முழு பொறுப்பையும் தாவைக்கா அவங்க மேலே இந்த இவ்வளோ சம்பவங்கள் நடந்ததுக்கு காரணமே முழுக்க விஜய் அவர்கள் மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் கண்டிப்பாக போடுவாங்க. இல்லாமல்லாம் இல்லை. முழுக்க ஒரு திராவிட ஆட்சியின் சதி செயல்னே சொல்லலாம். எவ்வளோ அப்பாவி மக்கள் உயிர் போகுது. இது கூட பார்த்தோம். இந்த அரசியல் என்ன சொல்கிறது, பின்ன அரசியல் பண்ணுறாங்களே, எப்போ தான் இந்த அரசியல் தலைவர்கள் திரும்புவாங்க? அப்பாவும் மக்கள் அதுக்காக உயிர் பலி கொடுக்க முடியுமா? இனி இது ஒரு தொழில் சம்பவம் நடக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அரசியல்வாதிகளால் நம்ம தமிழகத்தில் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. நம்ம மக்கள் தாங்க சிந்திச்சு செயல்படணும். எதுக்குன்னு டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறிக்கிட்டு எதுக்கு கீழே நின்று பார்த்தா ஆகாதா? உயிர் நம்ம கூட வந்தவங்களும் நல்லா இருக்கணும், கூட இருக்கிறவனுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இருங்க. அவ்வளோ பெரிய மாநாடு நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு முதல்ல போகலாமா, அதை முதல்ல முடிவெடுங்க. நம்ம உயிர் நம்ம தாங்க பார்த்துக்கணும்.
கோயில் மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறுறது இதெல்லாம் நல்லதா? கீழே விழுந்தால் யாருங்க நம்மளை பார்த்துக்குவா?